இன்றைக்கி மீன் முட்டை பொரியல் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் முட்டை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. தேவையில்லாதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. பாருங்கள், மீன் முட்டை க்ளீன் பண்ணி தனியாக எடுத்தாச்சு. அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்திருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்தியாச்சுங்க. பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்தியாச்சுங்க. பச்சை மிளகா 2, வரமிளகா 2, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்தியாச்சுங்க. அது நல்லா வணக்கிக்கலாங்க. மீன் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கிறாங்க. 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கலாங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. நல்லா வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டுங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீன் முட்டையை சேர்க்கணுங்க. மீன் முட்டையை சேர்த்திக்கலாங்க. இப்போது நல்லா வணங்கி வந்துருச்சுங்க. மீன் முட்டையை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. எல்லா பக்கமும் நல்லா வணங்கி வரட்டுங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நம்ம முட்டை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி 2 கோழி முட்டை சேர்த்திக்கிறேங்க. மீன் முட்டை கம்மியாக இருக்கிறனால 2 கோழி முட்டை சேர்த்திக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சுண்டை நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ மிளகு சீரகம் 1 ஸ்பூன் பொடி பண்ணி